தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு வராது என்ற சட்டப்பூர்வ உறுதியை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அருகே கோவளத்தில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களை தண்டிக்கும் வகையில் சீரமைப்பு இருக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தினார். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய முடிவுகளை உரிய நேரத்தில் அமல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தினார். சென்னை அருகே கோவளத்தில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், நதிநீர் பிரச்சனையை தீர்க்காமல் மாநிலங்களுக்கு இடையே முழு ஒத்துழைப்பை உருவாக்க முடியாது என்றார். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோவளத்தில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். நிதி பகிர்வில் சிறப்பு சலுகை கேட்கவில்லை எனவும் நியாயமான மற்றும் சமமான அணுகுமுறையையே கேட்பதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். சென்னை கோவளத்தில் நடைபெற்ற தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் நிதி தன்னாட்சியை மத்திய அரசு மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேகதாது திட்டத்துக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ளது. பெங்களூரு நகரின் குடிநீர் தேவைக்காகவும் 400 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கவும் அணை கட்ட உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் மேகதாது அணை கட்டப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேகதாது அணையால் கர்நாடகத்தை விட தமிழகத்திற்கே கூடுதல் நன்மை கிடைக்கும் என கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் மேகதாது குறித்து பேசியிருப்பதாக செய்தியாளர்களிடம் கூறிய அவர், கர்நாடகாவுக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கும் மேகதாது அணை முக்கியம் என கூறினார். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட வேண்டும் என தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் அம்மாநில முதல்வர் டி.கே. சிவக்குமார் கூறும்போது, அதனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் தமிழ்நாடு முதல்வர் விஜய் அமைதி காத்ததாக திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சித்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனுபவம் வாய்ந்த திமுகவின் பேச்சை தவேக அரசு கேட்கவில்லை என குறை கூறினார். மாதர்களை தொழில் முனைவோராக்கி அழகு பார்க்க சிங்கப்பெண்கள் கடன் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை சட்டப்பேரவையில் வெளியிட்டுள்ள அமைச்சர் காந்திராஜ், அதற்காக 7,015 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் அவர்களுக்கு கூட்டுறவு நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நிதி உதவி வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளுக்கு 9% வட்டியில் 5,000 கோடி ரூபாய் ஊரக தொழில் கடன் வழங்கப்படும் என அமைச்சர் காந்திராஜ் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், கூட்டுறவு பொருட்களுக்கு வெற்றி என்ற பொதுவான வணிக சின்னம் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அவர் தகவல் தெரிவித்துள்ளார். ஆடு கோழிக்கு தீவனமாகத்தான் ரேசன் அரிசி பயன்படுவதாக அமைச்சர் செங்கோட்டையன் பேசியதற்கு ஏழை மக்கள் சாப்பிடும் உணவை கொச்சைப்படுத்துவதா என ஏவவேலு, KN நேரு உள்ளிட்ட திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திமுக ஆட்சியில் நல்ல ரேசன் அரிசி கொடுக்கப்பட்டதாகவும் தற்போது தாவேகா ஆட்சியில் கொடுக்கும் அரிசிதான் சரியில்லை எனவும் MRK பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பணிகளை தடையின்றி மேற்கொள்ள அரசு சார்பில் கார் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்ததை தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்தில் கார்கள் சோதனை ஓட்டத்திற்காக கொண்டு வரப்பட்டன. ஸ்கார்பியோ, பொலேரோ உள்ளிட்ட கார்கள் வரவழைக்கப்பட்ட நிலையில் சரியான கார் மாடலை தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமைச்சர் மரிய வில்சனுடன் சமரச பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என அவரது சகோதரரின் மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சொத்து தகராறில் அமைச்சர் மரிய வில்சன் புதுச்சேரியில் உள்ள சகோதரர் மரிய குலோத் வீட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தாவேகா நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 543 என்ற எண்ணிக்கையே தொடர வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் யாரும் திரித்து பேச வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார்.
தமிழகத்தில் மூடப்பட்ட 717 மதுக்கடைகளின் எண்கள் மற்றும் முகவரி தொடர்பான முழுமையான பட்டியலை அமைச்சர் விக்னேஷ் வெளியிட்டார். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பேருந்து நிலையங்கள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றின் அருகாமையிலும் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வந்த கடைகளும் மூடப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கம் அளித்தார். சென்னை தீநகரில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இடதுசாரி கட்சியினரை ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளியிடப்பட்ட கல்வித்துறை சுற்றறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தும், குஜிலியம்பாறை வட்டாட்சியர் உத்தரவுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் மற்றும் செயலாளர் பொறுப்பேற்க வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பலவீனப்படுத்த கர்நாடகம் சதி செய்வதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நதிநீர் பங்கீட்டில் இருந்து விலகி நதிநீர் ஒத்துழைப்பு என்று கர்நாடகா பேசுவதை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சதி வலையில் தமிழகம் ஒருபோதும் சிக்கிக் கொள்ளக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை வைத்து நன்றி செலுத்த வேண்டுமென பாஜக எம்எல்ஏ போஜராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், அக்கடைகளில் வழங்கப்படும் இலவச பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசின் திட்டங்களாக உள்ளதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சிக்கு ஒருபோதும் முதுகில் குத்தும் பழக்கம் கிடையாது என திமுகவுக்கு அக்கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் பதில் அளித்துள்ளார். சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜக முன்வாசல் வழியாகவோ பின்வாசல் வழியாகவோ வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததாக தெரிவித்தார். மேகமலை வனப்பகுதியில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என முத்திரை குத்தி வெளியேற்றக்கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தியுள்ளது. கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு ஆழ்ந்த கவலைக்குரியது எனவும் தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். டெல்லி மாணவர் போராட்டத்தில் காவல்துறை அத்துமீறல் குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுபாஷ் ரெட்டி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள 5 பேர் கொண்ட குழு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும் எனவும் அறிவித்துள்ளது. மும்மொழி கொள்கையை நடப்பாண்டில் அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென CBSEக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மும்மொழி கொள்கையை நிகழாண்டு அமல்படுத்துவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு திடீரென 3வது மொழியை புகுத்துவது என்பது மாணவர்களை கடுமையாக பாதிக்கும் என்று மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதிமுக எம்எல்ஏக்கள் 21 பேர் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரிதான் என சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள் முருகன் அமர்வு விசாரணைக்கு வந்தபோது 15 நாட்களுக்குள் எம்எல்ஏக்களே மன்னிப்பு கடிதம் அளித்து விட்டதால் தகுதி நீக்கம் என்ற கேள்வியே எழாது என தெரிவித்தனர். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா என்று கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம், அவர் சிறையில் இருந்தால் இருக்கட்டுமே எனவும் காட்டமாக தெரிவித்து, நிதி நிறுவன மோசடி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சொத்துக்களை விற்று பணத்தை திருப்பி செலுத்த தயாராக இருப்பதாக தேவநாதன் தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள அறக்கட்டளை நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஓய்வு பெற்ற சார் பதிவாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் 19 பேர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் போலி ஆவணங்களை தாக்கல் செய்து பட்டா பெற்றதாக இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை தலைமை செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். ரிப்பன் மாளிகை பகுதியிலிருந்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது. அப்போது முதலமைச்சரை சந்தித்து பேச வேண்டும் என வலியுறுத்தி தலைமை செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். காங்கிரஸ் சுதந்திர போராட்ட வீரர்களை அவமதிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாடியுள்ளார். வந்தே மாதரம் தொடர்பான காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு தீர்மானம் குறித்து பேசிய அவர், அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடுவதற்காக சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிக்கப்பட்ட நிலையில் அதனை புறக்கணிக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார்.
நாடு முழுக்க மக்களிடையே RSS தனது கருத்தை திணிக்க முயல்வதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். டெல்லியில் ராஜீவ்காந்தியின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பல்வேறு மதங்கள் சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் வாழும் நாட்டில் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சிஞ்சிரோ கொய்சுமி கலந்து கொண்டனர். அப்போது பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக இரு நாடுகளிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. டெல்லி மாணவர் போராட்டத்தில் காவல்துறை அத்துமீறல் குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கிறது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுபாஷ் ரெட்டி தலைமையிலான 5 பேர் கொண்ட இந்த குழு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு காவலர்கள் மீதான வன்முறை மற்றும் பொது சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்தும் இந்த குழு விசாரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் போன்களுக்கு செயற்கைக்கோள் மூலம் நேரடியாக இணைய சேவையை வழங்கும் Gen 2 D2D தொழில்நுட்பத்திற்கு மத்திய அரசிடம் ஒப்புதல் கேட்டு எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் மீண்டும் விண்ணப்பித்துள்ளது. முந்தைய விண்ணப்பம் சில தொழில்நுட்ப மற்றும் ஸ்பெக்ட்ரம் விதிகள் காரணமாக ஏற்கப்படாததால் தற்போது புதிய விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் கட்டுமானத்தில் இருந்த தனியார் மருத்துவமனை கட்டடம் திடீரென இடிந்து விழுந்ததில் பணியில் இருந்த 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கட்டுமான பணிகளில் உரிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என மாநகராட்சி கவுன்சிலர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசாவில் கனமழையால் வடக்கு பகுதிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்வையற்ற இளைஞர் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருவது பாராட்டுகளை பெற்றுள்ளது. கான்பூர் கிராமத்தைச் சேர்ந்த பார்வையற்ற இளைஞர் சத்யா நாயக் தனது ஃப்ரெண்ட்ஸ் கிளப் உறுப்பினர்களோடு இணைந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளார். வாடிக்கையாளர்களுக்கு புதிய ATM கட்டண விதியை SBI வங்கி அறிவித்துள்ளது. அடிப்படை சேமிப்பு வங்கி வைப்பு கணக்குகளில் மாதத்திற்கு 4 முறை வரை பணம் எடுப்பது இலவசமாக இருக்கும் என்றும், அதற்கு மேல் பணம் எடுத்தால் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 15 ரூபாய் மற்றும் அதனுடன் GST கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டண விதி வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. லடாக்கில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்களுடன் வாக்குவாதம் செய்த இளம்பெண்ணுக்கு கண்டனம் வலுத்துள்ளது. கார்கில் தினத்தையொட்டி மினிமார்க் சோன்மார்க் சாலையில் VIP பயணத்துக்காக போக்குவரத்து கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதால் பயணிகள் பல மணி நேரம் காத்திருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் ராணுவ வீரர்களிடம் தான் ஜென்சி தலைமுறையினர், இதுபோன்ற முட்டாள்தனத்தை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று கடுமையாக வசைபாடினார். கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறியும் குற்ற வழக்குகளில் காவல்துறையின் நேரடி விசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் பாலின கண்டறிதல் முறைகள் தடை சட்டத்தின் கீழ் தகுதியான அதிகாரி அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர் அளிக்கும் புகாரின் பேரில் மட்டுமே நீதித்துறை நடுவர் வழக்கை விசாரிக்க முடியும் என தெரிவித்தது. கேரளத்தில் மிகவும் பரபரப்பான பகுதியில் காரில் ஏசியை போட்டு தூங்கிய நபரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோட்டயம் மாவட்டம் அதிரம்பழா சர்ச் ஜங்ஷன் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் காரை தட்டியும் குலுக்கியும் ஒரு வழியாக அந்த நபரை எழுப்பி காரை எடுக்க செய்தனர். தெலங்கானா மாநிலத்தில் பள்ளி முதல்வரை 27 முறை கத்தியால் குத்தி கொன்ற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். கொண்டமல்லே பள்ளியில் உள்ள நாகார்ஜுனா கான்செப்ட் பள்ளி முதல்வர் ரூபா ரெட்டி விடுதியில் மது அருந்திவிட்டு செல்போன் பயன்படுத்திய 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 கண்டித்துள்ளார். இதனால் ரூபா ரெட்டி வீட்டுக்கு சென்று கத்தியால் குத்தி கொலை செய்தனர். சென்னையில் கட்டட அனுமதி பெறும்போது தவறான அணுகுமுறைகளை கையாளும் சர்வேயர்கள், பொறியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விரைவாக கட்டட அனுமதி வழங்குவது தொடர்பான முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் குடும்ப அட்டை மற்றும் பிற சான்றிதழ்களைப் போல கட்டட அனுமதியும் எளிய முறையில் மக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. நடிகர் விக்ரம் வெளியிட்ட லார் கிபான் குரங்கு வீடியோ விவகாரத்தில் பெருந்துறை தொழிலதிபருக்கு ஈரோடு அமர்வு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தொழிலதிபர் கேசவநாதனின் பண்ணையில் நடத்திய சோதனையில் குரங்குகள் மட்டுமின்றி செர்வால் பூனைகள் இருந்தது தெரிய வந்தது. எனவே அவர் மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்ததால் தலைமறைவானார்.
AI தொழில்நுட்பத்தால் வேலை வாய்ப்புகள் குறையாது என்றும் தொழிலாளர்களின் திறன்களும் உற்பத்தி திறனும் அதிகரிக்கும் என்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் ICT அகாடமி கூட்டணி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். மயிலாடுதுறையில் அரை மணி நேரம் இடி காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் 50 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான தூங்குமூஞ்சி மரம் வேரோடு சாய்ந்தது. கும்பகோணம் செல்லும் பிரதான சாலையோரத்தில் இருந்த இந்த மரம் மின்கம்பிகள் மீது விழுந்ததோடு சாலையையும் அடைத்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தனியார் மதுபான பார் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் பெட்டியை உடைத்து 9,000 ரூபாய் திருடப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் திருட்டில் ஈடுபட்ட சிறுபாக்கம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கோட்டம்பாளையம் கிராமம் அருகே புதிய டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கடையை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் டாஸ்மாக் கடை அமைக்கப்படாது என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனைக்குள் உரிய அனுமதியின்றி சென்று பழுது பார்ப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தை வீடியோ பதிவு செய்த யூடியூபரை போலீசார் கைது செய்தனர். நெலாக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் மீது ஊழியர்கள் புகார் அளித்த நிலையில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலத்தைச் சேர்ந்த செல்வராஜ் சிறுமியிடம் ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சிவகங்கை அருகே அரசு பள்ளி கணித ஆசிரியர் சரியாக பாடம் நடத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவரை முதன்மை கல்வி அலுவலர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். மேலநெட்டூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தெய்வேந்திரன் என்பவர் கணித ஆசிரியராக பணியாற்றி வந்த நிலையில் அவர் மீது புகார் தெரிவித்து மாணவர்களுடன் சேர்ந்து பெற்றோரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் மேகமலையில் 98 கிராம மக்களை வெளியேற்ற வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவு அளித்திருந்த நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளான பெண் ஒருவர் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். தும்மக்குண்டு ஊராட்சிக்குட்பட்ட காந்தி கிராம பகுதியைச் சேர்ந்த நதியா விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் பூச்சி மருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். கோவை நஞ்சை கவுண்டன் புதூர் மயானத்தில் குப்பை மாற்று நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட ஊர் மக்கள் மயானத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் பணிக்காக குழி தோண்டிய போது எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டதால் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவர்களை தலைமை ஆசிரியை மசாஜ் செய்ய வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செல்லங்கோடம் அரசு தொடக்கப் பள்ளி தலைமை ஆசிரியை பள்ளி வளாகத்தை மாணவர்களை வைத்து சுத்தம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பெற்றோர் நேராக பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த முறையில் கோரினால் போதிய பேருந்துகளை வழங்க வேண்டும் என அரசு போக்குவரத்து கழகத்துக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இமானுவேல் சேகரன் குருபூஜைக்கு பொதுமக்கள் எளிதாக சென்று வரும் வகையில் ஒப்பந்த முறையில் அரசு பேருந்துகள் வழங்க உத்தரவிடக் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினத்தன்று நெல்லையில் சிலர் நடுரோட்டில் ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாளையங்கோட்டையில் உள்ள ஒண்டி வீரன் மணிமண்டபத்தில் அஞ்சலி செலுத்த ஏராளமானோர் திரண்ட நிலையில் சிலர் கார்களின் மேல் மற்றும் பக்கவாட்டில் தொங்கியபடி பயணம் செய்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தினர். சென்னை தண்டையார்பேட்டை அருகே வீட்டின் மின் மீட்டர் தவறாக இருப்பதால் இந்த மாதம் 15,000 ரூபாய் வரை மின் கட்டணம் வந்ததாக மின் நுகர்வோர் ஒருவர் புகார் தெரிவித்தார். புது சோலையப்பன் தெருவைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் தனது வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போதிலும் மீட்டர் பாக்ஸ் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே விஏஓ லஞ்சம் வாங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலக்கால் ஊராட்சியில் விஏஓவாக பணிபுரியும் முத்துக்குமார் வருமானம், இருப்பிடம், ஜாதி உள்ளிட்ட சான்றிதழ்கள் மற்றும் பட்டா சீட்டா கேட்டு வரும் மக்களிடம் லஞ்சம் வாங்கினார்.
திருச்சியில் பர்தா அணிந்து வந்து மூதாட்டியிடம் செயினை பறித்து சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். செவந்தி பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டி அபிபு நிஷா வீட்டில் தனியாக இருந்தார். அப்போது பர்தா அணிந்து கொண்டு வந்த நபர் நலம் விசாரிப்பது போல வீட்டுக்குள் நுழைந்து மூதாட்டியின் 1.5 சவரன் தங்க செயினை பறித்து சென்றார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே நங்காஞ்சியாறு அணைக்காக நிலம் வழங்கிய விவசாயிக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்காமல் காலதாமதம் செய்ததால் பழனி ஆர்டிஓ அலுவலக பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டன. நில உரிமையாளர் குமாரமுத்து வெங்கடாத்திரி தொடர்ந்த வழக்கில் அவருக்கு 59,75,000 ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தருமபுரி மாவட்டம் அரூரில் பட்டாவை ரத்து செய்ய வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வேடக்கட்டம் மடுவு ஊராட்சி அம்மாபேட்டையில் பொதுப்பாதையில் தனியார் நபருக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் செல்போன் எடுத்துச் செல்ல முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவில் பாதுகாப்பு மற்றும் பக்தர்களின் அமைதியான தரிசனத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை பேரூர் அருகே வீட்டின் மேல் தளத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 110 கிலோவுக்கும் அதிகமான குட்கா புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக காளம்பாளையத்தைச் சேர்ந்த 52 வயது சாரங்கபாண்டி கைது செய்யப்பட்டார். வழக்கில் தொடர்புடைய இம்மானுவேல் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரானிய கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு தமிழர் உயிரிழந்த நிலையில் விரைந்து உடலை சொந்த ஊர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் கீழமோவர் கரையைச் சேர்ந்த மீனவர் சங்கரின் உடலை மீட்பதில் மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை அடுத்த அம்பத்தூர் அருகே உள்ள மதுபான பாரில் கூலிங் பீருக்கு 30 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து கடை ஊழியரிடம் வாடிக்கையாளர் கேள்வி கேட்ட நிலையில் அவர் அலட்சியமாக பதில் அளித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் கூட்டத்தில் சாத்தனூர் அணை தூர்வாரப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. தாவேக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்வோம் என அறிவித்துவிட்டு தற்போது மானிய முறையில் கடன்களை தள்ளுபடி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சாய தொழிற்சாலைகளில் இருந்து சட்டவிரோதமாக திறக்கப்படும் கழிவுநீர் காவிரி ஆற்றில் கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு உடல் உபாதைகள் மற்றும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. காஞ்சிபுரம் அருகே ராட்சத லாரி ஒன்று சாலையோரத்தில் இருந்த சேற்றில் சிக்கிக் கொண்டதால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் நெடுஞ்சாலை அருகே உள்ள வெங்காடு பகுதியில் சரக்கு லாரி ஒன்று திரும்ப முயன்றபோது லாரியின் சக்கரம் சேற்றில் சிக்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உயர் மின்னழுத்தம் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதனங்கள் சேதமடைந்ததால் இழப்பீடு கோரி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முனீஸ்வர் நகர் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் மதியம் திடீரென வழக்கத்தை விட 2 மடங்கு அதிக மின்னழுத்தம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தில் காவிரி நீர் போதிய அளவில் கிடைக்காததால் வாழை உள்ளிட்ட ஆண்டு பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்டத்தில் 60,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களில் ஆண்டு பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த 4 மாதங்களாக காவிரியின் 17 கிளை வாய்க்கால்களுக்கும் போதிய நீர் திறக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் பெரிய கோட்டக்குப்பம் பட்டியலின மக்களுக்கும் நடுக்குப்பம் மீனவ மக்களுக்கும் இடையே நடைபெறும் சர்ச்சைக்குரிய சுடுகாட்டு நிலத்தை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வரும் சுடுகாட்டில் பேரிடர் காலங்களில் மீனவர்கள் படகுகளை நிறுத்தி வருவதால் இரு சமூகங்களுக்கிடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது.
நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே மலைபோல் குவிந்து கிடக்கும் குப்பைகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் ஆய்வு மேற்கொண்டு தேங்கியுள்ள குப்பைகளை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை பீளமேடு பகுதியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் ஓணம் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி கல்லூரி வளாகத்தில் அத்தப்பூ கோலமிட்டு கேரளத்தை ஆண்ட மாவலி மன்னனை வரவேற்றதோடு செண்டை மேளங்கள் முழங்க மாணவ மாணவிகள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கான் கடையில் உள்ள ஐயப்பா மகளிர் கலை கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியது. கேரள பாரம்பரிய உடை அணிந்த மாணவிகள் திருவாதிரை நடனம் ஆடியும் ஓண ஊஞ்சல் ஆடியும் உற்சாகமாக கொண்டாடினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வாழைத்தார்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனையான கதலி வாழை தற்போது 60 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மழை வேண்டி நீலகிரி மாவட்டம் குன்னூர் ரேலியா அணையில் இந்து, கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாமிய மத போதகர்கள் ஒன்றிணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்தனர். குன்னூர் நகர் பகுதி மக்களின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள இந்த அணை மழையின்றி வறண்டு காணப்படுவதால் பிரார்த்தனை செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் நவக்கரையில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கேரளாவில் பாரம்பரிய உடை அணிந்த மாணவ மாணவியர் செண்டை மேளத்திற்கு உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர். மேலும் இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கும் வகையில் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. விழுப்புரம் அருகே சாதி ரீதியாக குடிநீர் புறக்கணிக்கப்படுவதாக கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பணங்குப்பம் புதுநகர் பகுதியில் பல ஆண்டுகளாக குடிநீர், மயான பாதை போன்ற அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கோயில் உண்டியலை தங்களது முன்னிலையில் திறந்து பணமெடுக்க வலியுறுத்தி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். திருப்பூர் அருகே உரிமம் இன்றி துப்பாக்கிகள் வைத்திருந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சேவூரில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் நரிக்குறவர் இன மக்கள் வைத்திருக்கும் பால்ஸ் குண்டு வகை துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். கும்பகோணத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் சில தினங்களில் மூட இருப்பதாக தகவல் கிடைத்ததால் கவலையடைந்த விவசாயிகள் உடனுக்குடன் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து குடோன்களுக்கு அனுப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சுமார் 10,000 மூட்டைகள் வரை தேங்கி கிடப்பதால் நெல்லை கொள்முதல் செய்வதில் தாமதமாவதாக தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த பூசாரிப்பாளையம் ஏரியில் அனுமதியை மீறி அதிக அளவில் மண் எடுத்து விற்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அனுமதிக்கப்பட்ட அளவை கடந்து மண் அள்ளப்படுவதோடு விவசாயிகளின் பெயரில் அனுமதி பெற்று தனியாருக்கு ஒரு டிராக்டர் மண் 3,500 முதல் 4,500 ரூபாய் வரை விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் புத்தாம்பூர் அருகே விவசாயி ஒருவரின் இடத்தை உட்பிரிவு செய்ய உதவியாளர் மூலமாக சர்வேயர் 2,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புகார் எழுந்தது. ராயவயல் கிராமத்தைச் சேர்ந்த உருமையா என்பவர் தனது மனைவி பவித்ராவின் பெயரில் உள்ள இடத்தை பட்டாவில் உட்பிரிவு செய்ய சர்வேயர் எழில் கொடியை அணுகிய போது லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. வங்கதேசத்தின் புதிய அதிபராக ஆளும் வங்கதேச தேசியவாத கட்சியின் மூத்த தலைவர் மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் ஆலம்கீர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 343 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்த இந்த தேர்தலில் ஆலம்கீர் 255 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சி வேட்பாளர் ஒலி அகமது 88 வாக்குகளை பெற்றார். துருக்கி ராணுவத்துக்கு ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை ஏற்றிச் சென்ற சரக்கு கப்பல் சோமாலியா கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டது. இந்த கப்பலில் 6 இந்தியர்கள் சிக்கி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கப்பலில் இருந்தவர்களின் தற்போதைய நிலை குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. பாகிஸ்தானில் புதிய ராணுவ சட்டத்தின் மூலம் ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியவற்றை ஒருங்கிணைத்த கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் அதிகாரம் தலைமை பாதுகாப்பு படை தளபதி அசிம் முனீருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயுத படைகளை நியமிக்கவும், பணி நீக்கம் செய்யவும், ஓய்வு பெறச் செய்யவும் அசிம் முனீருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது.
பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். உடல் நலன் குறித்த அறிக்கைகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த நிலையில் உச்சநீதிமன்ற ஆணைப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக மத்திய கிழக்கில் பணியில் இருந்த அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமான தாங்கி போர்க்கப்பலுக்கு பதிலாக ஜார்ஜ் வாஷிங்டன் விமான தாங்கி போர்க்கப்பல் களமிறங்கியுள்ளது. 250 நாட்களுக்கு மேலாக நீடித்த USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலின் பணிக்காலத்தில் வீரர்களிடையே மன அழுத்தம், பணிச்சுமை குறித்து அமெரிக்காவில் கவலைகள் அதிகரித்ததால் இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 16 பேர் உயிரிழந்த நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். குடியிருப்புகள், பள்ளி, குழந்தைகள் மருத்துவமனை உள்ளிட்ட கட்டடங்களும் சேதமடைந்தன. நைஜீரியாவின் சோகோட்டோ மாநிலத்தில் அதிக பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குழந்தைகள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நெல் அறுவடை உள்ளிட்ட விவசாய பணிகளுக்காக படகில் 60க்கும் மேற்பட்டோர் சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து விரைந்து வந்த உள்ளூர் மீட்பு படையினர் மாயமான பலரையும் தேடி வருகின்றனர். நயன்தாரா மற்றும் கவின் இணைந்து நடித்துள்ள ஹாய் திரைப்படத்தின் ட்ரைலர் வெளியாகி சமூக வலைதளங்களில் வரவேற்பை பெற்று வருகிறது. விஷ்ணு எடவன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இத்திரைப்படத்தில் பிரபு, ராதிகா, VTV கணேஷ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இத்திரைப்படம் வரும் 28ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிறது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள டோரதி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும் 22ஆம் தேதி வெளியாகும் என போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. இத்திரைப்படத்தில் சனந்த், ரிஷிகாந்த் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இத்திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ளார். அனில் ரவிபுடி இயக்கத்தில் உருவாகும் ஜனவரி 12 விடுதலை திரைப்படம் 2027 ஜனவரி 12ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கில் அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து கவனிக்கப்படும் இயக்குனர் அனில் ரவிபுடி வெங்கடேஷ், கீர்த்தி சுரேஷ், கிருத்தி ஷெட்டி ஆகியோரை வைத்து இந்த திரைப்படத்தை எடுத்து வருகிறார். இத்திரைப்படம் பொங்கல் வெளியீடாக 2027ஆம் ஆண்டு திரைக்கு வருகிறது. இசையமைப்பாளர் சாய் அபயங்கரின் ரதிமா என்கிற புதிய ஆல்பத்தின் நடிகை பாக்யஸ்ரீ போஸ் நடித்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்ட பவளமல்லி ஆல்பத்தில் கயாடு லோகர் நடிக்க ஸ்ருதிஹாசனுடன் இணைந்து சாய் பாடியிருந்தார். இந்த பாடல் யூடியூபில் 28 கோடி பார்வைகளை கடந்த நிலையில் அவரது 6வது பாடல் ஆல்பமான ரதிமா இந்த வார இறுதியில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் தான் பன்றி இறைச்சி உணவகத்தை தொடங்கப் போவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என பாடகர் வேடன் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், சவுதி அரேபியாவிலோ அல்லது வேறு எந்த வளைகுடா நாட்டிலோ ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் அல்லது உணவு சார்ந்த தொழில் தொடங்கும் எந்த திட்டமும் எனக்கு இல்லை என்றார். கொடைக்கானல் ஏரி சாலையில் 8 வருடங்களுக்கு முன்பு நட்டு வைத்த மரத்தின் முன்பு நடிகர் சசிகுமார் தனது குடும்பத்தினரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். கடந்த 2018ஆம் ஆண்டு சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தின் படப்பிடிப்புக்கு வந்தபோது ஏரி சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிறுவர் பூங்காவில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் PV சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் 3வது சுற்றில் தோல்வியடைந்து ஏமாற்றம் அளித்தனர். பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 3வது சுற்றில் சீனாவின் வாங் ஜியிடம் PV சிந்து தோல்வியடைந்தார். அதேபோல ஆண்கள் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இந்தோனேஷியாவின் ஆல்வி பர்ஹானிடம் தோல்வியடைந்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய மகளிர் திரிசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் ஜோடி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஜப்பானின் ரின் இவானாகா, கி நகானிஷி ஜோடி 21-16, 21-12 என்ற நேர் செட் கணக்கில் வென்று அசத்தினர். இதன் மூலம் இந்த உலக சாம்பியன்ஷிப் தொடரில் காலிறுதிக்கு முன்னேறிய முதல் இந்தியர்கள் என்ற சிறப்பை பெற்றுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிக்காக இலங்கை அணியில் கமில் மிஷாரா மற்றும் சஹான் ஆர்ச்சிகே ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். காயம் காரணமாக குசல் மெண்டிஸ், தினேஷ் சந்திமால் அணியில் இருந்து விலகினார். இதனால் உள்ளூர் கிரிக்கெட்டில் சிறப்பாக செயல்பட்டு வரும் கமில் மிஷாராவுக்கு டெஸ்ட் அறிமுக வாய்ப்பு கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.